எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இந்த முட்லூர் மோட்டுக்குப்பத்தை சேர்ந்த இந்த வீடு ரொம்ப பழுதடைந்து மழை தண்ணி ஊற்றுது, அவங்களால வாழ முடியல, 2 பெண் குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னோம். நம்மளுடைய வீடியோவை பதிவை பார்த்த ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு சகோதரர், என்னால் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து செய்ய முடியாது, என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியை சேர்ந்த சையது அக்பர் அப்படிங்கிறவங்க. அந்த சகோதரர் உண்மையாலுமே ரொம்ப நம்ம வார்த்தைக்கு மதிப்பளித்து இந்த துயரத்தை பார்த்து அவங்க ஒரு பருதா வாங்கி நான் கொடுத்துறேன், இப்போ தற்சமயமாக அவங்களுக்கு மேலே பருதா கட்டி கொடுத்துருங்க, மழை உழுவாமல் இருந்துச்சுன்னா இது உழுவாது, அவங்கள வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்சமயமாக ஒரு 3000 ரூபா போல் செலவு செய்து ஒரு பருதா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மேலே கட்டுறதுக்கு பருதா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதை முழு முயற்சியாக இறங்கி முட்லூர் பொறுப்பாளர் முகமது இப்ராஹிம் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு, அந்த குடும்பத்தாருடைய கஷ்டத்தை பார்த்து அதை நம்மள்கிட்ட சொல்லி நம்ம அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த மக்களில் ஒரு மக்களாக பாண்டிச்சேரியை சேர்ந்த சையது அக்பர் அவங்க இதை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலுமே எல்லா புகழும் இறைவனுக்கு தான். ஏன்ட்டு சொன்னால் இரக்க குணம் என்பது எல்லோரு மனதிலும் உண்டு, அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. இது தற்காலிகமான தீர்வு தான் அவங்களுக்கு, இது தற்காலிகமான தீர்வு தான். நிச்சயமாக இது நிரந்தர தீர்வு இல்லை, இது ஆபத்தானது தான், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு தற்சமயம் அவங்களுக்கு இது கொடுத்துருக்குறோம். வேறு யாராவது இவங்களுக்கு உதவ நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 10 ரூபா 15 ரூபா போல் இதுக்கு செலவாகும். கண்டிப்பாக அதை தட்டிட்டு வேலை செய்யணும்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா போல் செலவாகும். நீங்கள் மட்டும் ஒரு 2 நாள் எங்களுக்கு அவகாசம் இருக்குது கட்டுறதுக்கு, நீங்கள் யாராவது சரி அதை சிறப்பாக அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் மேலே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இடிச்சிட்டு ஒரு குடிசையாக கட்டி கொடுத்துடலாம். எனவே யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை.